ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமே டாகி. நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா புது மன்வா பார்க்க போகிறோம். இந்த மன்வா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஆனால் நான் அதே சமயம் இது ஒரு சைனீஸு மன்வா, ஃபேமஸானது வேற. சரி, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே நிறையா வீட்டில் கட்டி அங்கே வாழ்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், இவன் வந்து ஹீரோ பார்த்துக்கோங்க. அன்னை தனியாக ஒரு பாஸ் சொல்லும்போது இவன் வந்து அதை எடுத்து நக்கிட்டு இருக்கா. இது கேண்டி தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ தள்ளி விட்டுறான். இது மெடிக்கல் ஹெல்ப்புங்கிறான். ஹீரோ பேர் அங்கே கொடுத்துருக்காங்க, எனக்கு வாயில் நுழைய என்ன பார்த்துக்கோங்க. நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பண்ணாதுன்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் தான் டிசிபிளோ வாங்கோட டிசிபிள்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் வரான். மாஸ்டர் உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லும்போது அவள் சிரிச்சுக்கிட்டு இப்போ நீ இன்னைக்கு உன்னோட ட்ரெண்ட் தான், இன்னைக்கு நீ சாக போக சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே போகிறான். கோயிலுக்குள்ளே போகும்போது எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்னு பார்க்குறான். இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேன், என் பர்சனாலிட்டி இது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் கூப்பிடுறா. ஹீரோ மதிக்காம சரி பொறுமையாரு பொறுமையாரு சொல்லிட்டு மறுபடியும் அவள் கூப்பிடுறா. இந்த இடம் ஒரு முட்டாளு, மான்ஸ்டரு, யாரும் எதுக்குமே உதவாதவங்க எல்லாரும் இருக்கிற இடம், ஒரு மியூசியம் மாதிரி சொல்றான். பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட தப்பான இடத்துக்கு பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிரிக்கிறானுங்க. சிரிக்கும் போது ஹீரோக்கு வந்து அது பிடிக்கல. இதெல்லாம் பொய் இல்யூஷன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லும் போது அந்த உலகை எடுத்து ஒரே அடி பொய்ன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். படிச்சவொடனே டே நீ என்னடா நினைக்கிற, இப்படிலாம் பண்ணுவியான்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா மாஸ்டரே இன்சல்ட் பண்றியா கேட்கும் போது எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவன் வரான் திருப்பி வந்து. இவன் வந்து போகாதங்களா, இவனுங்களாம் அவன் கூட போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஏன் எனக்கு இப்படி நடக்குது பாக்குறான். அடிச்சவன் பாத்தீங்கன்னா சொல்றான், அடி இப்ப பாரு மாஸ்டர் உன்னை என்ன பண்ண போற பாரு, நீ சாக போற சொல்றான். நீ என்னப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சா அந்தாப்பா முட்டாய் எடுத்துக்கோன்னு கொடுக்குறா. சரி ஹீரோவை எடுத்துக்கிட்டு நெருப்பு அந்த இடத்துக்குள்ள போனா அங்க நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. மாஸ்டர்னு கூப்பிட்ட உடனே என் டியர் டிசிபிள் எனக்கு காத்திருங்கீங்களா கேட்டு பின்னாடி பெல்ட் அடிச்சு ஒரே குதிச்சு அந்த பொண்ணை அதுக்குள்ள தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு ஒரு இழிப்பு வேற போடுறான். அந்த வலைக்குள்ள விழுந்தவ இது என்ன சுகர் சிறப்பா கேட்டு மாஸ்டர் பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் ஃபில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்க ஹீரோ பாக்குறான். பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த உலக்கி எடுத்து அடிச்சதுல மூளை கீழே எல்லாம் பிதுங்கிட்டு வந்துருச்சு. அதை நான் காட்ட மாட்டேன், காட்டினா எனக்கு காப்பிரைட்டு கொடுத்து தூக்கிடுவானுங்க. இல்லைன்னா வயலேஷன் போய் ஏதோ சொல்லி தூக்கிடுவானுங்க. அதுதான் அதை பார்த்தீங்கன்னா அவளை அரைச்சி அதுக்குள்ள ஊத்திட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா ரசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு ஃபேக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீ தானே அந்த தாயோஸ்ட் மாஸ்டரா கேட்குறான். அது உண்மையாலுமேவா அப்படி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த குரல் பொய், டேய் வாயை திறந்து பேசுறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இதெல்லாம் பொய் பொய் சொல்லிட்டு பக்கத்துல வரும்போது ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா பீப் சவுண்டு கேக்குது. பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கான். மறுபடியும் இந்த ஆலன்சேஷனுக்குள்ள ஏதாச்சும் வித்தியாசமா நடக்குதா கேட்கும் போது ஆனா எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கு. ஆனா என்னது கேட்கும் போது அந்த ஜூனியர் சிஸ்டர் வாங்கு அவ வந்து என் கண்ணு முன்னாடி அவன் வந்து நசுக்கி கொன்னுட்டா சொல்றான். அதுவும் பில்லா மாத்திட்டான் வேற அப்படின்லாம் சொல்றான். டாக்டர் சரி கேட்டு இந்த டாக்டர் லீ யாராச்சும் வந்து சொல்லணுமா கேட்கும் போது இல்ல இது எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கு, அதே ஒரு சைக்கோ மாதிரி அப்படிங்கிறான். சரி இதுக்கு மேல பண்ணது போதும், அதெல்லாம் பொய் தான், ஹாலுசினேஷன் தான், நீங்க கரெக்டா மனசை வந்து ஒரு நிலையே வச்சுக்கோன்னு சொல்றான். எப்பவுமே அதுக்குள்ள விழுந்துடாத, ஏன்னா அது எல்லாமே பொய்ன்னு சொல்றான். இவன் சொல்லிட்டு அப்படி போகும்போது மறுபடியும் அதே மாதிரியே தான் அந்த ஏதோ வீல்டு கூட போனேன் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தி வரா, இவதான் ஹீரோயினி. டாக்டர் சொன்னது கேட்டியா, அவர் சொல்ற ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணினா அப்படி கேட்கும்போது அவ பேர் பாத்தீங்கன்னா நானா. வந்துட்டு ஹீரோவை பாக்குற, ஹீரோ சிரிக்கிறான் வேற. சிரிக்கிறதுக்கு கேவலமா இருக்கு சொல்லும் போது சரி உனக்காக ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தா. அதாவது டீச்சர் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னு சொல்லி கொடுக்குறா. என்ன நீ என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் எனக்கா இதுவே எடுத்துட்டு வந்து கேட்கும்போது இல்ல அப்படி சொல்லும் போது இதுவும் இருக்கு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா கேம் வந்து விளாடுவான் அதை எடுத்து கொடுக்குறா. கொடுக்கும்போது நீ என்னைய பிக் சிஸ்டர்னு கூப்பிட்டு நான் உனக்கு கொடுக்குற சொல்லும்போது சிஸ்டர்னு சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, நான் உன்னைய ரத்த சொந்தமா இருக்கிற சிஸ்டரா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எவ்வளோ சலுப்பா இருக்கு தெரியுமா அப்படி சொல்லும் போது
எனக்கே பைத்தியம் பிடிச்சி மாட்டேது அந்த மாதிரி இருக்குங்கிறான். ரொம்ப நேரம் விளையாடாத, உன் ஹோம்ஒர்க் வேற முடிக்கணும், ஏன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்குல்ல சொல்லும் போது எனக்கு நல்லா நினப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரே யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்ல. நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆகிடுவேன் நான்ட்டு போறான். கட்டி பிடிச்சிக்கிட்டு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி உள்ள சொல்றான். நான் உனக்காக காத்திருப்பேன் வேற சொல்றா. சரி, நான் கேட் வரைக்கும் நடந்து வர சொல்லும் போது ஹீரோ நடந்து போறான். பாத்தீங்கன்னா போனு வைப்ரேஷன் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுருக்குன்னு மண்டையில ஏறுது. அந்த உலக்க வேறது கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போகுது. நீ பரவாயில்லையா கேட்கும் போது இல்ல இல்ல டாக்டர் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்றதுல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது எப்படி உன்னை பயமுறுத்தனா சொல்லும் போது இதே மாதிரி பண்ணிட்டு குழந்தையாட்டம் வேற பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்றான். இவ பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே நான் அதை பார்த்தேன்னா ஹீரோ பாக்குறான். சரி, அப்படி பார்க்கும்போது ஒரு அந்த மறுபடியும் அதே மாதிரி வைப்ரேஷன் மாதிரி எல்லாம் வருது. என்ன கோவம் ஆயிட்டியா கேட்கும்போது ஏன் இப்படி பண்ற, ஹாப்பியா தானே இருந்தா கேட்கும்போது இவனுங்களா சிரிக்கிறது அவனுங்க சிரிக்கிற மாதிரியே இருக்கு. நீ என்ன இதுக்கும் மேல அவ்வளவுதான் கோவப்பட்டே தான் இருப்பாள் இது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா ஹீரோ பார்க்கும்போது கன்னத்தை தொட்டு அடுத்த வாரம் உன்னைய பார்க்க வரேன் சொல்லிட்டு போறா. சரி அப்படி சொல்லிட்டு இவங்க தாயா கட்டிட்டு உள்ள போகும்போது மெடிசனு அது அந்த ஜிஞ்சரு எல்லாம் நான் பார்த்தேனேன். இது எப்படி ஹீரோ பார்க்கறான், டாக்டர் சொல்றாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்படியே இருந்ததுனால யூனிவர்சிட்டி வேற போக முடியாதோ அப்படிலாம் பார்க்கறான். பாத்தீங்கன்னா இது ரொம்ப கட்டுப்பா இருக்குடா அப்படி சொல்லிட்டு பாக்கெட்ல ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ஹீரோ எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு கொடுத்த முட்டாய் இருக்கு. அந்த பைத்தியக்கார பொண்ணு கொடுத்த முட்டாய் தானே. அப்ப இதெல்லாம் பொய் இல்லையா, உண்மையா பார்த்துட்டு நக்கி பாக்குறான். நான் சீக்கிரமா போய் டாக்டர் லீட்ட சொல்லணும் போய் சொல்ல போகும்போது இரு, நான் எதுக்கு சொல்லணும், இது வச்சு நான் நிறைய பண்ணலாமே சொல்லிட்டு இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க. 4 சாப்டர் இருக்கு. இதுல அவ்வளோக்கா முக்கியமானதெல்லாம் இல்லை. அதனால இதோட முடிச்சுக்கலாம். ஏன் வீடியோவில் கேட்டிங்கன்னா 12th, அதனால இதுக்கு மேலே வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே பாய்.